Good morning to all. This is Blessy from SAMS Academy. நான் வந்து இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்லேருந்து தான் இந்த ஸ்பீச் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த லாஸ்ட் மந்த் வந்து என்னால் டெய்லி வந்து கிளாஸ் போய் என்னால் படிக்க முடியல. பிகாஸ் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், அதனால் என்னால் போக முடியல. நான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து என்னோடய ட்ரைனர் மேம் கிட்ட நாங்கள் சொன்னேன். அப்போ அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வந்து எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து மேம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு எவ்வளோ புரியுமோ அந்தளவுக்கு, என்னோடய நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அவங்க வந்து எனக்கு டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து நான் SAMS அகாடமிக்கும் என்னோடய 2 ட்ரைனர் மேம்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த இது வந்து என்னோடய லாஸ்ட் மந்த்து. இந்த 4 மந்த்லேயும் வந்துட்டு நான் வந்து எனக்கே வந்து தெரியுது நான் வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து என்னாலே வந்துட்டு நானே வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த 4 மந்த்தில் வந்து நான் வந்திருக்கேன். பிகாஸ் நான் ஸ்டார்டிங்கில் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து ஸ்டிச்சிங்னா என்னென்னு கூட தெரியாது. நான் ஐடி செக்டர்லேருந்து, அதனால எனக்கு ஸ்டிச்சிங் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் இந்த 4 மந்த்லேயே மேம் வந்து எனக்கு எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வர அளவுக்கு எனக்கு வந்து கைட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸில் கூட நான் வந்து மினியேச்சர்ஸ்லாம் நான் பண்ணேன், அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு வியர் பண்ணுற அளவுக்கு நான் சில ட்ரெஸ்ஸஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு அவுட்புட்டாக நான் காட்டுறேன். இந்த குட்டி அமர்லா ஃப்ராக் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதோட கட்டிங்லாம் மேம் வந்து எனக்கு கைட் பண்ணியிருந்தாங்க. இது பண்ணிவிட்டு நான் பெரிய அமர்லாம் பண்ணும்போது அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த சின்ன ட்ரெஸ்ஸு இந்த மினியேச்சர் பண்ணும்போது இதில் வந்து நான் பண்ணும்போது ரொம்ப நுணுக்கமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குமா நான் மேம் கிட்ட கேட்டபோது இது கரெக்டுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அமர்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது நான் வந்து ஒரு மீதி ஒன்று மினியேச்சரில் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. இந்த கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் மேம் சொல்லி கொடுத்தாங்க. இதோட கட்டிங்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. செகண்ட் வந்து கர்ஷிப் மிடின்னு சொல்லிட்டு அது வந்து மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்கிட்ட இருந்த கிளாத்தும் என்கிட்ட இருந்த லேஸ் வச்சு நான் இந்த மாதிரி வந்து ஒரு மிடி வந்து நான் பண்ணியிருந்தேன். இது அவங்களோட கைடன்ஸ்னால தான் என்னால் பண்ண முடியுது. நான் ஒரு பிகினராக இருந்தால் கூட என்னை வந்து ஒரு சீனியர் கூட வந்து நான் செய்கிற அளவுக்கு இந்த அகாடமி வந்து எனக்கு வந்து நல்லா டீச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு போகிறதான ஒரு தோத்தி பேண்ட்டு. இது வந்து நான் செஞ்சேன். இது என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் நெய்பர்ஸ்க்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மேம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனால் இந்த கிளாஸ் வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஆனால் எனக்கு கொடுத்த 2 ட்ரைனர் மேமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த கிளாஸை கண்டினியூ பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வெரி தேங்க்ஃபுல் டு யூ. இனியும் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்க முன்னாடி அவுட்புட்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் I'm from SAMS Academy. லாஸ்ட் வீக் மேம் வந்து ஃப்ராக் சொல்லி கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக் பிஃபோர் ஃப்ராக்கில் சிம்பிள் ஃப்ராக் தான். இது ஃபினிஷிங்காக சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேம் சொல்லி கொடுத்த விதம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கீழே பிகோட்டிங் பண்ணியிருந்தோம், ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்லீவ் வித் க்ரஷ் கொடுத்துருந்தேன். போட்டு பார்க்கும்போது ஃபிட்டிங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் வந்து கம்மீஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. கம்மீஸில் ஃபர்ஸ்ட் டாப் இது நான் பண்ணது. ஃபிட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஃபிட்டிங் போட்டது. அதுக்கப்புறமா இதில் வந்து லேஸ் கொடுத்துருந்தேன். இந்த மேம் சொல்லியிருந்தாங்க க்ரியேட்டிவிட்டி கொடுங்க அப்படின்னு. ஸோ க்ரியேட்டிவிட்டியில் நான் லேஸ் கொடுத்துருந்தேன். ஸ்லீவுக்கும் அப்புறமா நெக்குக்கும் கொடுத்துருந்தேன். பின்னாடி லட்கன் கொடுத்துருந்தேன். இந்த சுங் பண்ணுறது எனக்கு மேம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசித்தேன். பட் மேம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேட்சிங் வந்து இந்த பேண்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். பட் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியானது பேண்ட்டு தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேம் சொன்ன மாதிரி டிரைவிங் போடும்போதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அப்புறம் தோத்தி பேண்ட் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது என்னடா தோத்தி பேண்ட் இப்படி இருக்கே, ரொம்ப கஷ்டமோ, ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு. கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கிடுச்சு. நான் மெஷர்மெண்ட் கொஞ்சம் தப்பாக பண்ணதுனால கொஞ்சம் மேலே தூக்கிடுச்சு. ஆங்கிளை விட கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த 2 பேண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எலாஸ்டிக் வச்சுருந்தேன் இந்த பேண்ட்டில். அதுக்கப்புறம் இது வந்து பிளாசோ பேண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்கெட் வைக்கிறேன். என்கிட்ட இருக்க பிளாசோ பேண்ட்டில் பாக்கெட் எதுவும் இல்லை. இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் மேம். தேங்க்ஸ் ஃபார்